அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க? இந்த டூர் போகிறாங்கல்ல, அவங்கள பற்றி தயவு செய்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆல்ரெடி டூர் ஆர்கனைஸ் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட ஜாயின் பண்ணி அவங்க எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கூட இறங்கி இன்வால்வ் ஆகி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக டூர் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு எல்லோரும் நீங்கள் போயிட்டு வந்திருக்கணும். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மக்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த இடத்துக்கு பிளேஸ் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக கூப்பிட்டு வருவீங்க. ஒரு டூருக்கு ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. சரிங்களா? ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா பில்டிங் எடுத்து சும்மா டிராயிங் வரைஞ்சி பார்த்துட்டு படம் வரைஞ்சி பார்த்துட்டு உடனே பில்டிங் கட்ட முடியாது. நீங்கள் பில்டிங் கட்டும்போது நீங்கள் இருந்திருக்கணும், நீங்கள் பார்க்கணும், அதை கற்றுருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த பில்டிங் இருக்கா இல்லைன்னு இப்போ செக் பண்ண முடியும். ஒரு இன்ஜினியர்னால் அந்த இன்ஜினியர் படித்தா மட்டும் போகாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இன்ஜினியர் பில்டிங் கான்ட்ராக்டர் இருப்பார் இல்லையா, அந்த கான்ட்ராக்டர் கூட போயிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எடுத்து பண்ணுங்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அப்படி தான் சொல்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், ஒரு தடவை ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கக்கிட்ட கொஞ்சம் நாள் இந்த அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, படிக்கும்போதே போய்ட்டு கொஞ்சம் கற்றுக்குறாங்கல்ல. நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கும்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அப்போ அனுப்புவாங்க சர்வீஸுக்கு. அந்த மாதிரி தான் நம்மளோட தொழில்கள் எல்லாமே, எல்லா தொழிலுமே அப்படி தான். ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து பண்ணுங்கள். மக்களோட உயிரோடு விளையாடாதீங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை பறிக்காதீங்க. ₹1 கூட காசு செலவு பண்ணி உயர்வு உதித்து சம்பாதிச்சு எடுத்தது தான். அதனால் அவங்கள சந்தோஷமாக கூட்டிகிட்டு வாங்க. ஒருத்தர் கூட மனசை போடாமல் நடந்துக்குவாங்க. ஒரு தடவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் அந்த இடத்த சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சர்வீஸ் பண்ணுறது நீங்கள் போகிறவங்க நீங்கள் ஃபேமிலியோடு போகக்கூடாது. நீங்கள் ஃபேமிலியோடு போனால் உங்கள் ஃபேமிலி தான் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கூட வந்துக்கிற மக்களை பார்க்க மாட்டீங்க. அப்போது அது நீங்கள் செய்கிற இடம் பிஸ்னஸ்ஸு. அங்கே ஃபேமிலிக்கு இடம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட்டும் போது நீங்கள் தனியாக போகணும். நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக நீங்கள் போகிறப்போ நீங்கள் தனியாக தான் போகணும். மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அங்கே உங்கள் ஃபேமிலி கூட்டு போகணும். உங்கள் ஃபேமிலி தான் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பசங்க தான் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே மக்களுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டீங்க. சர்வீசஸ் வேறு, பிஸ்னஸ் வேறு, உங்கள் ஃபேமிலி வேறு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே அன்ஃபிட் ஆகிடுவீங்க. நிச்சயமாக ஃபெயிலியர் வரும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் நான் நிறைய டூருக்கு கூட்டும் போகிறதுக்கு எனக்கு விஷயம் அவ்வளோ தெரியாது. நான் சும்மா பட்டிக்காடுலேருந்து வந்தவன், அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. நான் அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் சின்ன புதுசாக ஜாயின் பண்ண பசங்க ஆல்ரெடி அங்கே போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு தீம் பார்க்கோ, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, இந்த ரெஸ்டாரண்ட்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் போயிட்டு அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் கூப்பிட்டு போவேன். நானும் டிசிஷன் எடுத்து கூப்பிட்டு போகவே மாட்டேன். நான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கூப்பிட்டு போவேன். அந்த இடத்துக்கு நான் ஃப்ரண்ட் ஹேண்ட் பண்ணி நான் சொல்லுவேன். அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்லுவேன். தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணலாம். தெரியாததில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை முதலீடு அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. இந்த திரிமேனி சங்கமத்தில் 3 நதி சந்திக்கிற இடத்துல நம்ம போயிட்டு குளிக்கலாம். போட்டில் கூட்டும் போவாங்க. போட்டுக்கு ₹500 கேட்பாங்க. நீங்கள் ஆளுக்கு ₹50 போட்டு 10 பேர் போகலாம். போயிட்டு 3 நதி சந்திக்கிற இடத்துல நிறுத்துவாங்க. குளிச்சுட்டு நம்ம வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசிக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா காலபைரவர். பைரவர் பார்த்துட்டு வழியில் இவங்க இருப்பாங்க, காசி விசாலாட்சி அம்மா இருப்பாங்க, அவங்க அன்னபூரணி தாய் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அது காசி விஸ்வநாதரை பார்க்கலாம். காசி விஸ்வநாதர் நம்மளே பால் வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஊற்றலாம். அவர் மேலே போய் ஊற்றும், அபிஷேகம் பண்ணலாம். ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நதிக்கு ஆர்த்தி பண்ணுவாங்க. நம்ம திருச்செந்தூரில் ஆர்த்தி பண்ணாங்க இல்லையா, அதுமாதிரி நதிக்கு ஆர்த்தி பண்ணுவாங்க. அந்த ஆர்த்தி பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ஆர்த்தி போய் பாருங்கள். நல்லா டெய்லி பண்ணுறாங்க அவங்க. நல்லா அருமையாக இருக்கும். பார்த்துட்டு சிறப்பாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் எந்த விஷயம் செஞ்சாலும் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ட்ரெயின் ஒரு பேசிக் நாலேஜ் வேணாம். ட்ரெயின் பிளாட்பாரத்தில் நிற்குதுன்னா இறங்குங்க. அந்த இடத்துல தனியாக ஒரு இடத்துல நிற்குது அப்படின்னா எவனோ ஒரு பைத்தியக்காரர் சொல்கிறான்றதுனால அங்கெல்லாம் இறங்கக்கூடாது. அந்த பக்கத்து ட்ராக்கில் ட்ரெயின் வரும்ல, அங்கே இறங்கக்கூடாது. பிளாட்பாரத்தில் ட்ரெயின் நிற்கணும், பிளாட்பாரத்தில் தான் இறங்கணும்.
நம்ம சவுத் எங்கேனாலும் இறங்குறது இல்லை. உயிரோடு விளையாடாதீங்க. ட்ரெயின் இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை, பிளாட்பாரத்தில் ட்ரெயின் நிறுத்தி அதில் இறங்குங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.